அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. நம்ம மேல இருக்கிற குறைய வச்சுக்கிட்டு மற்றவங்களை வந்து குறை சொல்றாங்களே சாமி, அவங்களுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறீங்க? இல்லை, அவங்கள திருத்தவே முடியாதும்மா. ஏன்னா அவங்க தன்னுடைய இந்த கிராமத்தில் போனீங்கன்னா ஒவ்வொரு வீட்லையும் பெரிய பெரிய திண்ணை இருக்கும். திண்ணை மேலே ஏந்து நடக்க முடியாது, தடி வச்சு தாத்தா உட்காந்துப்பாரு. தாத்தா என்ன பண்ணுறது தாத்தா, எப்படி தாத்தாக்குன்னா நல்லா இருக்கிறேன் சும்மா இருக்கிறேன்னு வரும். அவர் சும்மா இருக்க மாட்டாரு. அந்த முன்சாமி வீட்டில் என்ன பண்ணாவன், கோயின்சாமி வீட்டில் என்ன பண்ண, அதை தான் யோசிச்சுன்னு அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அந்த தெருவில் இருக்கிற வீட்டு கதை பொத்துன்னு சொல்லுவார். ஆனால் அவர் வீட்டு கதை மட்டும் அவருக்கு தெரியாது. அது மாதிரி எப்போ ஒருத்தன் ஊரையே பார்த்து குறை சொல்லிங்கிறானோ அவன் வீடு ஒத்த பைசாவுக்கு உதவாத வீடுன்னு முடிவு பண்ணிக்கணும். ஆனால் அவனை திருத்தலான்னு முயற்சி பண்ணாதீங்க, உங்களையும் சேர்த்து கற்றுருவான். அதனால அவங்க கூட சேராதீங்க. துஷ்டனை கண்டா தூரம் இருந்த மாதிரி அந்த மாதிரி தூரம் இருங்க. அவங்கள திருத்திடலாம், பாவம் நல்லவங்க அப்படின்னு போகாது. நல்லவங்களா இருந்தால் ஊரை அவங்க வர சொல்கிறாங்க. அதனால அந்த மாதிரி அவங்களை பார்த்தாவே ஒரு அடி விட்டு திருப்பி போயிடுங்க. நல்லது உங்களுக்கு, எல்லாருக்குமே நல்லது. ஆமா, அப்படி போறவங்களுக்கு அவங்களுக்கு இல்ல, திருப்பின்னு போறவங்களுக்கு நல்லது. தாய்க்கு தலைப்பிள்ளையும் தகப்பனுக்கு கடைசி பிள்ளையும் என்கிற பழமொழி எதனால உருவானதா சாமி? இது தாய்க்கு வந்து தலைப்பில்லை, அந்த இறந்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க இல்லைங்களா, இவங்க தான் கொல்லி போடணும் போட்டு சொன்னாங்க. அது என்ன தாய்க்கு தலை ஒரு புள்ள என்ன பண்ணுவீங்க தெரியலீங்களா? நீங்க தான் சொல்லணும். என்னமா ஏதோ காலத்துல அவங்க கற்பனை கட்டினதுலாம் எழுதி வச்சா எல்லா காலத்துக்கும் உபயோகமாகுமா? குழந்தைய இல்லாதுக்கிற நான் என்ன பண்ணுவான்? பொண்ணு மட்டும் வச்சுக்கிறான், புள்ள இல்லாதவன் என்ன பண்ணுவான்? இதுக்கு ஒரு காரணம் உண்டு. தாய்க்கு தலை புள்ள, தகப்பனுக்கு இளைய புள்ள அப்படின்றது என்ன காரணம்னா, அந்த முதல் விந்து இருக்குது. சில கிராமத்துங்கள் எல்லாம் செத்து போனால் அந்த தலசம் குழந்தைய பொதிக்க மாட்டாங்க, எரிப்பாங்க. ஏன்னா அதை பொச்சிட்டா அந்த போடை எடுத்து அதில் இருக்கிற மூளையை எடுத்து மையாக்கிப்பாங்க மந்திரவாதிங்க. ஆனால் அது எல்லா குழந்தை மையும் வேலை செய்யாது, அந்த தலசம் உள்ள குழந்தை மைய தான் வேலை செய்யும். அதனால் அதை கொளுத்திடுவாங்களே தவிர பொதிக்க மாட்டாங்க. அந்த முதல் விந்துல உருவாச்சு பாரு ஒரு பொருள், அது தாய்க்கு உரிமையான பொருள். கடை விந்துல உருவாச்சு பாரு, அதுக்கப்புறம் அது உருவாகாது. அதனால அது தந்தைக்கு உரியதுன்னு வச்சாங்கம்மா. இவ்வளவு சிக்கலான ஏமாறலாம். இந்த உலகத்துல எல்லாருக்கும் இறைவன் படி அளந்து வச்சிருக்கிறான். ஆனா மனுஷன் மட்டும்தான் எனக்கு வேணும்னு சேர்த்து வைக்கிறான். இன்னைக்கு எனக்கு 1/2 கிலோ அரிசி இருந்தால் போதும், நான் கடையில் போய் 1/2 கிலோ அரிசி வாங்கி சமைச்சு போட்டு போகிற காலம் இல்லை. இன்னைக்கு 1/2 கிலோ வேணும், ஆனால் நான் 1 மூட்டை தான் வாங்கிட்டு வருவேன். ஏன்னா இந்த மாதம் ஃபுல்லாக தள்ளணும். அப்போ மனுஷன் ஒருத்தன் தான் தன்னோட அடுத்தடுத்த தேவைகளை நோக்கி போவான். ஆனால் இங்கே ஆன்மீகம் அப்படி என்ன தேவைகளை சுருக்கும். இன்னைக்கு எனக்கு சாப்பாடு கிடைச்சிச்சா, ஓகே முடிஞ்சு போச்சு. 3 வேளை சாப்பிட்டுருந்தேன், இப்போ 1 வேளை சாப்பிட்டாவே போதும் இருக்குது, சந்தோஷம் அப்படின்னு தன்னோட உடல் தேவை போச்சு. மனத்தேவை என்ன இருக்குது, கற்பனைகளோட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்த பாரு, அதெல்லாம் வாழ்க்கை இல்லை ராஜா அப்படின்னு நம்ம மனசை அப்படியே சுரண்டி எடுத்துட்டார் ஐயா. இப்போ அது வெறும் வெத்து பேப்பர் ஆகி போச்சு. ஃபர்ஸ்ட் கலர் கலரா எழுதிருந்தோம், இப்போ நம்ம போட்டுக்கிற துணி மாதிரி அங்க ஒண்ணுமே காணும். இன்னும் கொஞ்ச நாள்ல நம்மள பேர் சொல்லி கூட்டா கூட திரும்பி பார்க்க மாட்டோம், அதையும் மறந்துடுவோம். ஆனால் அதுதான் உண்மையான நோக்கி ஆன்மீகம். அப்போ நாம எங்க போய் கரெக்டா போயினுக்கிறோமா, சரியா போய் தப்பா போயினுக்கிறோமான்னு சந்தேகமே வேண்டாம். இந்த நிலையெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம் சொன்னால் நாம சரியான வழியில தான் போயிட்டே இருக்கிறோம். அதை தொடர்ந்து பயணம் பண்ணுவோம், சந்தேகமே நமக்கு வேண்டாம். சரிங்களா? ஏன்னா இறைவனை நெருங்க நெருங்க துன்பம் வரும்னு ஐயா சொல்லியிருக்காரு. அப்போ இறைவனை நெருங்க துன்பம் வரும், நம்ம பயந்து இறைவனை விட்டு விலகி போயிட்டா யம வந்துருவானே. ஒரு வீட்டுல ஒருத்தனுக்கு தான் இடங்குது, அந்த இடம் இறைவன் வாழக்கூடிய இடமா இருக்கணுமா இல்ல யம தர்மம் வாழக்கூடிய இடமா இருக்கணும்னு நாம முடிவு பண்ணோம். இறைவன் அங்க உட்கார வைக்க வேண்டிய இடத்துல அவனை உட்கார வைக்க விடாத பண்ணிட்டோம் சொன்னால், இறைவனை நீ வருந்தி வருந்தி அழிச்சாதான் வருவான், கண்ணீர் மல்கி கரைஞ்சாதான் வருவான். ஒருத்தனை நீ கூப்பிடவே வேணாம், அவனே வந்துருவான்.
நாம வருந்தி கூட வேண்டிய அவசியமே இல்லை. நாம மறந்தால் கூட நான் உனக்கு இருக்கிறேன் ராஜா அப்படின்னு ஞாபகப்படுத்துவான். எப்படி ஞாபகப்படுத்துவான்? கருப்பா அந்த முறை வெளுப்பாக்குவான். குழந்தையா பிறக்கும்போது நான் வெள்ளையா பிறக்கல, இந்த முடியெல்லாம் கரு 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 இருந்தது. ஒருத்தன் உள்ள உக்காந்துக்கின்னு உனக்கு கொடுத்த கால் சீட்லாம் முடிய போகுது, உனக்கு இவ்வளோ நாள் கால் சீட் கொடுத்துக்கிறேன், இந்த படம் முடிய போகுது, சீக்கிரம் உன் படத்தை முடிச்சுக்கன்னு கருப்பா இருக்கிற முடிய முதல்ல வெளுப்பாக்குறான். அதுவும் அந்த வெளுப்பா இருக்கிற முடி கூட பாருங்க, காதோரம் தான் முதல்ல நரைக்கும், மற்ற இடம்லாம் அப்புறம் தான் நரைக்கும். முதல்ல காதுக்கு பக்கத்துல இருக்கிற மொழி தான் முதல்ல நரைக்கும். ஏன் சாமி எல்லா இடத்துல முடியுது, அது என்ன காதோரம் மட்டும் நரைச்ச முடி கதை முடிவை காட்டுதுன்னு ஒருத்தர் எழுதுறாரு. அது என்னதான் காரணம்னா, எல்லாருக்கும் ஞானம்ன்றது இயற்கையிலே வராது. சரி, இயற்கையிலே வரல, ஆனா எனக்கு வேண்டியது அந்த ஞானம் தான். அப்போ நான் தெரு தெருவா போய் காடு மேடெல்லாம் போய் திரிஞ்சா அந்த ஞானம் வந்துருமானா? அப்படி கூட வராது. ஆனா ஒரு ஞானத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய கருவின்னு ஒண்ணு இறைவன் படிச்சிருக்கிறான். 5 கருவி ஞானேந்திரிகள் சொன்னால் கூட அதுல ஒண்ணு இம்பார்ட்டன்ட். கண்ணு தெரியாம கூட ஒரு மனுஷன் வாழ்ந்துட முடியும். நல்லது எது, கெட்டது எது, இரவு எது, பகல் எது கூட தெரியாம வாழ்ந்துடலாம். ஆனா காது கேட்காம போச்சுன்னு சொன்னால் அந்த மனுஷனுக்கு நல்ல விஷயங்கள் எதுவுமே உள்ள போய் சேராது. அப்போ இந்த ஞானம்ன்றது நமக்குள்ள போய் பதிவாகக்கூடிய ஒரு வழி எதுன்னு சொன்னால் இந்த காது தான். அப்போ நான் அந்த வாழ்க்கையை வாழாம போயிட்டா அந்த காதாடியே முதல்ல இறைவன் என்ன பண்ண கை வைக்கிறான். இவ்வளவு காலம் யார் யார் பேச்செல்லாம் கேட்டிருந்த அந்த வாழ்க்கை உனக்கு உதவாது, இப்போவாவது வாழ்க்கையை மாத்திக்கோ, ஞானத்தை இந்த காதால உள்ள வாங்கி டெபாசிட் பண்ணு, அது இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் உன்னை வந்து காப்பாத்தும்பா. அதனால அந்த காதுல இவ்வளவு நாள் எதை வாங்கலையோ அங்கேயே உன்னை நரைக்க வைக்கிறேன். சீக்கிரமா உணர்ந்துக்கோ, நமக்கும் வயசாகுது, நம்மளும் போக வேண்டிய நாள் வந்துடுச்சு. அப்ப போக வேண்டிய நாள் வந்துடுச்சுன்னு தெரியாதனால தானே மனுஷன் ஆடுவான். இல்ல நெருங்கிச்சு பக்கத்திலே வந்துடுச்சுன்னு சொன்னா மனுஷனால ஆட முடியுமா? யாராலையும் ஆட முடியாது. யாராலையும் அடுத்தவங்களுக்கு தீங்கே செய்ய முடியாது. நாளைக்கு நான் சாவ போறேன்னா இன்னைக்கு போய் யாருக்காவது தீங்கு செய்வேனா? இல்லையே. நான் 1000 வருஷம் வாழ்வேன்னு நினைக்கிறதால தானே இன்னொரு சொத்தை போய் தேடுறேன். அடுத்தவங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் நினைக்கிறதுக்கு காரணமே, நான் என்னவோ இங்க என்னவோ பட்டா எழுதின்னு வந்த மாதிரி 1000 வருஷம் இங்க வாழ்வேன்னு அக்ரிமெண்ட் போட்டு வந்த மாதிரி நினைப்பு இருக்கிறதுனால தான் நான் அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்கிறேன். ஆனால் என்னுடைய காலம் தூங்கி எழுந்துக்குவானான்னு நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கை மனிதனுடைய வாழ்க்கை. மற்ற உயிரினத்துக்கு கூட ஓரளவுக்கு தெரியும். தன்னோட முடிவு காலம் வந்ததுன்னா அந்த முடிவை நோக்கி அந்த அந்த உயிரானது பயணப்பட்டுரும். ஒரு சிங்கமா இருந்தாலும், ஒரு நாயா இருந்தாலும், ஒரு காகமா இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் தன்னுடைய முடிவை தெரிஞ்ச உடனே அந்த இடத்த நோக்கி அது பயணம் பண்ண ஆரம்பிச்சிடும். டிஸ்கவரியில ஒரு மீன் இனத்தை காட்டுறான். அந்த மீன் கடல்ல இருக்குது. கடல் எத்தனையோ 1000 கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள ஒரு பகுதி. அந்த கடலுக்கு அது வந்து சேரும்போது அது ஒரு மீன் குஞ்சு. அது வளர்ந்து ஒரு முற்றிய நிலை வந்த உடனே இப்போ தன்னோட இனத்தை அது வந்து விருத்தி பண்ணணும். அப்போ இவ்வளோ நாள் சொகுசா அந்த கடல்ல வாழ்ந்து சுதந்திரமா இருந்த அந்த மீன் இப்போ தான் எங்க பிறந்தனோ, எங்க பிறந்துச்சு, அது எங்கேயோ ஒரு மலையில ஒரு நதியில அங்கிருந்து பிறந்து தண்ணியால உந்தி தள்ளப்பட்டு ஒரு மீன் குஞ்சா கடல்ல வந்து விழுந்தது. அந்த மீன் குஞ்சா இருக்கும்போது இது பிறந்த இடம் இதுதான்ற ரகசியத்தை அந்த மீனுக்குள்ள இறைவன் வச்சிருக்கான். அதனால என்ன பண்ணுது, வாழும்போது அதை கவனிக்கல. தன்னோட காலம் முடியுது, தான் இனப்பெருக்க முடிஞ்ச உடனே, தன்னோட ஆயுசு முடிஞ்சுன்னு தெரிஞ்ச உடனே இது வரைக்கும் போகாத, திரும்பி பயணம் பண்ணாத அந்த எங்க பிறந்ததோ அதே இடத்தை நோக்கி கடலம் கடந்து நதியில பயணம் பண்ணி எங்க பிறந்ததோ அங்கேயே வந்து முட்டை இட்டுட்டு அங்கேயே அது செத்து போகுது. இது டிஸ்கவரில காட்டும். ஒரு மீன் இனத்துக்கு நான் எங்கிருந்து வந்தேன்னு தெரியுது, திருப்பி நான் எங்க போய் சேரணும்னு தெரியுது. மனுஷன் ஒருத்தனுக்கு மட்டுமே அது தெரியல. நீ எங்க இருந்துப்பா வந்த? நான் எங்க அம்மா வயிற்றுல இருந்து வந்தேன்றான். இங்க வரதுக்கு முன்னாடி நீ எங்கப்பா இருந்த? தெரியலையேன்றான். அப்போ மனுஷனுக்கு மட்டும்தான் எங்கிருந்து வந்தோன்னு தெரியல, எங்க போறோன்ற அறிவை இறைவன் மறைச்சிட்டான். வேற எந்த உயிரினத்துக்கும் அந்த அறிவை மறைக்கவே இல்லை.
ஒரு குட்டியா இருக்கும் போது அதுக்கு என்ன இருக்க போகுது, அதுக்கு அறிவு தான் பசஞ்சா சாப்பிடணும் கூட தெரியாத ஒரு குட்டி இனம் தன்னோட முடிவு தான் பிறந்த இடத்துல தான் போகணும் அதுதான் தேடி போகுதுன்னா அந்த அறிவுக்கும் நம்மளோட அறிவுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. கடல்ன்றது எவ்வளோ பெரிய பிரம்மாண்டம், அவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தை அதை தாண்டி வருதுன்னா அதுக்கு எவ்வளோ பெரிய சாமர்த்தியம், எவ்வளோ பெரிய வைராகியம் இருந்தால் அது கடலை தாண்டி வரும். நாமும் கூட அந்த கடல் மாதிரி இந்த துன்பமான வாழ்க்கையில தான் வந்துட்டு பிறந்த இடத்த மறந்துட்டோம், வந்த இடத்த மறந்துட்டோம். அதோட விளைவு என்னாச்சு, எங்க போக போறோம்னு தெரியல. புரியுதுங்களா? அப்போ வந்த இடத்த மறந்து போனால் போகக்கூடியவங்கள எங்க போகணும், சுடுகாடாக தான் போக முடியும். வந்த இடம் எது, நான் எங்கிருந்து வந்தேன், நான் யார் அப்படின்ற உண்மையை தான் வாழுங்காலத்திலே ஒரு மனுஷனால உணர முடியும், அதை அனுபவிக்க முடியும்னு சொன்னால் அவங்கள சுடுகாடு ஏத்துக்காது. எங்கப்பா ஏத்துக்கும்? இறைவன் அவங்களுக்கு ஒரு கோயிலை கட்டிட்டு அந்த கோயிலையே உலகத்தை சுத்தி வர அளவுக்கு செஞ்சிருவான். யார? தன்னை உணர்ந்தால், தான் யாருன்றத எந்த மனுஷன் உணர்றாங்களோ அவங்கள தேடி இந்த உலகம் வரும். அப்ப நாமெல்லாம் எப்படி வாழணும்னு ஐயா ஆசைப்பட்டார்னா எல்லாரும் மாதிரி சராசரி வாழ்க்கை வாழாம தான் யாருன்ற உண்மையை தான் வாழ்நாளுக்குள்ளே அடையணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் இந்த பாடங்கள். இந்த பாடங்களையும் மீறி நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் நம்ம ஐயா ஒரு நாளும் அந்த சொல்லுல எல்லாருக்கும் விதைச்சுக்கினே இருக்கிறார். அந்த விதை தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய விருட்சங்களை இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்குது. இன்னும் 1000 விருட்சங்கள் வெளியே இருக்கு.